முதல் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இன்னைக்கு பரபரப்பான 5வது நாள் நம்ம இந்தியாவும் இங்கிலாந்து அணியும் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற பரபரப்பான முக்கியமான ஆட்டத்தை இப்போ விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் நம்ம இந்தியா தோல்வி அடைகிற மாதிரி போன இந்த ஆட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத அதிசயம் திடீர்னு இந்த ஆட்டத்துக்கு உள்ள நடந்து ஒட்டுமொத்த இங்கிலாந்து பிளேயர்கள் எல்லாருமே கதற நம்ம இந்தியா தோல்வியில் இருந்து தப்பிச்சு தற்போது இங்கிலாந்து அணிக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவம் தற்போது இன்னைக்கு திடீர்னு இந்த ஆட்டத்துக்கு உள்ள அதுவும் கடைசி நாள் ஆட்டத்தில் நடந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியாவும் அபாரமாக சூப்பராக விளையாண்டாங்க. இரண்டாவதாக விளையாண்ட இங்கிலாந்து அணி அவங்களும் அபாரமாக சூப்பராக விளையாண்டாங்க. ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் நம்ம இந்தியா கொஞ்சம் பேட்டிங் சொதப்பினதால் ஒரு மிகப்பெரிய டார்கெட், அதாவது 400 450 அப்படிங்கிற ரொம்ப பெரிய டார்கெட்டை இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயிக்க முடியல. இதனால் ஈஸியாக இன்றைக்கி கடைசி நாள் ஆட்டத்தை ஜெயிச்சலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இறங்கின இங்கிலாந்து அணியின் ஒரு விக்கெட்டை கூட மத்தியானம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சு அதுக்கு அப்புறமா கூட பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா யாராலையுமே வீழ்த்த முடியல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 60 ஓவர்கள் கையில் இருக்குது இங்கிலாந்து அணிக்கு. 200 ரன் தான் அவங்க எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம இந்தியனின் போலர்கள் போடுற ஒவ்வொரு ஓவர்லேயுமே ஒரு 4 எப்படியாவது இங்கிலாந்து அடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியா தோற்றுருவாங்களோ அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரியான நிலைமை இருந்துச்சு. ஆனால் திடீர்னு யாருமே எதிர்பார்க்கல. மழை திடீர்னு சோனு ஹெட்லி கிரவுண்டு மைதானத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சுது. யாருமே சற்று மழை இப்படி திடீர்னு பெய்யும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. மழை பெருசாக பேஞ்சதால் கம்ப்ளீட்டாக ஆட்டத்தினுடைய மூமெண்டம் தலைகளாக மாறியிருக்கு. இப்போ மீண்டும் ஒருவேளை ஆட்டம் தூங்கினா கூட ஈரப்பதமான காற்று நம்ம இந்திய போலர்கள் பந்து வீசினா நிச்சயமாக பயங்கரமாக ஸ்விங் ஆகும். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் அவ்வளவு எளிதாக இதுக்கு முன்னாடி அவங்க பேட்டிங் பண்ண மாதிரி பண்ண முடியாது. அப்படியே அவங்க ரன் எடுக்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்டுகள் விழும். ஆட்டம் கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவுக்கு சாதகமாக மாறியிருக்கு. இங்கிலாந்து அவங்க டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டா பரவாயில்ல, ரன் அடிக்க ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக போட்டுன்னு இங்கிலாந்து அவங்க விக்கெட்டை இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். அந்த வகையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை முடிஞ்சு எப்போ மீண்டும் ஆட்டம் துவங்கும் அப்படிங்கிறது இன்னும் உறுதியாக தெரிய வரல. ஒருவேளை ஆட்டம் மீண்டும் துவங்கப்பட்டாலும் இங்கிலாந்து கண்டிப்பாக அவங்க அவ்வளவு எளிதில் இதுக்கு முன்னாடி பேட்டிங் பண்ண மாதிரி பேட்டிங் பண்ணி ஸ்கோர் எடுத்துட முடியாது. ஆட்டம் துவங்காமல் மழையால் பாதிக்கப்பட்டாலும் ஆட்டம் ட்ரா ஆகும். இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம இந்தியாவுக்கு அது சாதகமான விஷயம்தான். ஆட்டம் துவங்கினாலும் நம்ம இந்தியாவுக்கு தான் சாதகமாக முடியும். இங்கிலாண்டால் கண்டிப்பாக அவ்வளவு ஈஸியாக ரன் எடுத்துட முடியாது. நம்ம இந்தியா விக்கெட்டுகள் எடுத்து கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்தியா தோல்வியில் இருந்த இந்த ஆட்டம் கரெக்டாக 41வது ஓவரில் பெய்ய ஆரம்பித்த மழை, அந்த நேரத்தில் இருந்து நடந்த அதிசயம் கம்ப்ளீட்டாக இப்போ ஆட்டத்தினுடைய மூமெண்டம் நம்ம இந்தியாவுக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு. இது கண்டிப்பாக இப்படி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம இந்தியாவை தோல்வியில் இருந்து இந்த திடீர் மழை தற்போது காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.